ஒரு திருமண பந்தத்தில் கணவன் மனைவி இருவருமே சமம் என்பதுதான் திருமண விதிமுறைகளில் முக்கியமானது. அந்த விதியை மீறி ஒருவர் மற்றவர் மீது தொடர்ந்து அதிகாரம் செலுத்துவதும் மற்றொருவர் அடங்கி இருப்பதும் ஒரு திருமணத்தின் ஆயுளை குறைத்து அதை விவாகரத்தை நோக்கி செலுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அடங்கிக் கொண்டே இருந்த நபர் என்றாவது ஒரு நாள் வெறுத்து போய் இந்த நபரை இதுக்கு மேலேயும் பொறுத்துக்கணுமா என்று யோசித்து விட்டால் கணவரின் அடக்குமுறைகளை தாங்க முடியாமல் மகளுக்கு திருமணம் முடித்தவுடன் விவாகரத்துக்கு அப்ளை செய்த மனைவிகளும் இருக்கிறார்கள். நீ பாதி நான் பாதி என்பதுதான் திருமண வாழ்க்கையின் அடிப்படை சூத்திரம். சில குடும்பங்களில் கணவன் மனைவி இருவருக்குமே ஒருவரை ஒருவர் சமமாக நடத்துவது எப்படி என்பது தெரியாமல் இருக்கலாம். அவர்கள் உளவியல் ஆலோசகர்களை அணுகலாம், வீட்டின் பெரியவர்களை கூட அணுகலாமே என்று சிலருக்கு தோன்றலாம். உளவியல் ஆலோசகருக்கு சம்பந்தப்பட்ட கணவன் மனைவி குறித்து எந்த முன்முடிவுகளும் இருக்காது. ஆனால் வீட்டில் உள்ள பெரியவர்களுக்கு என் பையன் நல்லவன், என் பொண்ணு தப்பு பண்ண மாட்டா என்கின்ற முன்முடிவுகள் இருக்கும். இது பிரச்சனையை அதிகப்படுத்துமே ஒழிய ஒருபோதும் சரி செய்யாது. இதனாலே தான் நீங்கள் ஒரு உளவல ஆலோசகரை இருவரும் சேர்ந்து சந்திப்பது நல்லது. தம்பதிகளுக்கிடையே பிரச்சனை ஏற்படுவதற்கும் பிரிவு ஏற்படுவதற்கும் இரண்டாவது காரணம் மூன்றாம் நபர் தலையீடு. மூன்றாம் நபர் என்பது ஒரு நாகரிக குறியீடு தான். நேரடியாக சொல்ல வேண்டுமென்றால் கணவன் மற்றும் மனைவியின் குடும்பத்தினர் தான் அந்த மூன்றாம் நபர்கள். தம்பதியினரின் பர்சனலுக்குள் சம்பந்தமே இல்லாமல் நுழைந்து நியாயம் சொல்வது, குறை சொல்வது என்று இவர்கள் செய்யும் எல்லை தாண்டிய உறவு இவர்கள் தரும் மன உளைச்சலிலிருந்து தப்பிக்க விவாகரத்தை தீர்வாக முடிவு செய்து விடுகிறார்கள் தம்பதியினர். எனவே மூன்றாம் நபர்களுடைய தலையீடு குறைவாக இருக்க வேண்டும். மூன்றாவது காரணம்தான் திருமணம் தாண்டிய உறவு. அது காதலாகவோ அல்லது பெட்ரோல் பார்த்து செய்வதோ, திருமணம் நடப்பதற்கு முன்னரே எக்காரணம் கொண்டும் திருமணம் தாண்டிய உறவில் சிக்கிக்கொள்ளக்கூடாது என்று இருவரும் உறுதி எடுத்துக்கொள்ளுங்கள். ஐயோ, கல்யாணத்துக்கு முன்னாடியே எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் பற்றியெல்லாம் பேசலாமா என்று பதற வேண்டாம். இது காலத்தின் கட்டாயம். ஏனென்றால் லைஃப் பார்ட்னருக்கு திருமணம் தாண்டிய உறவு இருக்கிறது என்று தெரிய வருவதும் எக்ஸ்ட்ரா மெரிட்டல் அஃபேர் இருக்கிறதோ என்ற சந்தேகம்தான் இன்றைக்கு பல விவாகரத்துக்களுக்கு காரணமாக அமைகின்றது. எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாத தவறு இது. ஒரு உறவுக்குள் இருந்து கொண்டே இன்னொரு உறவில் இருப்பதை உலகின் எந்த கலாச்சாரத்தை பின்பற்றுவர்களாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் அது ஒரு நம்பிக்கை துரோகம். தம்பதியரில் ஒருவரோ அல்லது இருவருமோ ஏதாவது ஒரு பலவீனமான தருணத்தில் வெளிநபருடன் நட்பு, அன்பு, நெருக்கம், காதல் என்று நெருங்கிவிடலாம். மனதளவில் இருப்பது என்றாவது உடலளவிலும் நிகழ்ந்து விடலாம். குடும்ப வாழ்க்கையிலும் தாம்பத்திய வாழ்க்கையிலும் சலிப்பு ஏற்படுவது எல்லோருக்கும் நிகழ்வதுதான். அவற்றையெல்லாம் தாண்டி இப்படியோர் உறவு சிக்கலுக்குள் சிக்கிக்கொள்ளக்கூடாது என்பதில் தம்பதியினர் தெளிவாக இருக்க வேண்டும். இதற்காகத்தான் திருமணத்துக்கு முன்னரே இது பற்றி பேசி உறுதி எடுத்துக்கொள்ளுங்கள் என்கிறேன். பிரிந்தால்தான் வாழ முடியும் என்ற இடத்தில் விவாகரத்து சரி. மற்றபடி தவிர்க்க முடிந்த தவறுகள் காரணமாக விவாகரத்துக்கள் நிகழக்கூடாது என்பதுதான் என்னுடைய கருத்தும் கூட.